நான்லாம் படித்த காலத்தில் அது வந்து எனக்கு ஆன்சைட்டியாங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை பயம். சரிங்களா? ஆனால் அதை வந்து எக்ஸாமினேஷன் ஃபியர் அது மட்டும்தான் தெரிஞ்ச கொஸ்டின் வரணும், நல்லா பண்ணணும். அப்போ அவங்க ரொட்டீனே சேஞ்ச் இல்லையா? அப்போ வந்து 12 மணிக்கு 11:30 பசிக்கும், அப்போ சாப்பிட்றாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு மதியானம் சாப்பாடு. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம யூஸ்வலாக முதலே சொன்ன மாதிரி அந்த மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ரெக்கி பிளேஸ் அன் அமேசிங் ரோல் அப்படின்றது ஆஸ் ஹீலர்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து எப்படி வந்து ரெக்கி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றது வியூவர்ஸுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ரேக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% மன அமைதி, தெளிவு இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் என்ன மாதிரி எனர்ஜி லெவலில் இருக்குங்கிறது ஒரு முக்கியம். ஓகே, எனர்ஜி லெவலுங்கிறீங்க, என்ன எனர்ஜி லெவல்? இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போகிற குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு இருக்கிற பதட்டம் இஸ் ஈக்குவல் டு மை பதட்டமா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு அவங்க படிப்புக்கு வர்றது கண்டிப்பாக இருக்கும், எனக்கு என் அளவுக்கு இருக்கும். ஆனால் அது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரேக்கி. கண்டிப்பாக என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வராங்க. எக்ஸாம் எப்படி வராங்கன்னா, பட் பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லுவேன். நான்லாம் படித்த காலத்தில் அது வந்து எனக்கு ஆன்சைட்டியாங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை பயம். சரிங்களா? ஆனால் அதை வந்து எக்ஸாமினேஷன் ஃபியர் அது மட்டும்தான் தெரிஞ்ச கொஸ்டின் வரணும், நல்லா பண்ணணும், அம்மா அப்பாட்ட போய் அடி வாங்கக்கூடாது, இதுதான் நான் நினச்சது. ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க வந்து எவ்வளோ தெளிவுனா, அவங்களே வந்து என்கிட்ட வந்து அவங்க பேரண்ட்ஸும் வருவாங்க, ஓப்பனாக சொல்லுவாங்க, மேம் எனக்கு வந்து எனக்கு இவ்வளோ ஆன்சைட்டியாக இருக்குது, நான் இவ்வளோ நினச்சி இப்படி நான் பதட்டப்படுறேன், நான் படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டேன், திருப்பியும் நான் ரிவைஸ் பண்ணிட்டேன்னு அடுத்த இது நான் போகிறப்போ அதில் எனக்கு மறந்துடுமோன்னு ஒரு பயத்தில் எனக்கு ஆன்சைட்டி வந்துடுதுங்கிறாங்க. இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது, நிறைய பேத்துக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சின்ன குழந்தை கூட வந்துச்சு, அவங்களுக்கு கூட நான் ஹீலிங் கொடுத்தேன் படிப்புக்கு. ஸோ ஆன்சைட்டி சம்மந்தப்பட்டதுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ஆன்சைட்டி எதுக்கு வருதுன்னு தெரியாது. ஆஃப்டர் எஃபெக்ட்டும் உண்டு, பிஃபோர் எஃபெக்ட்டும் உண்டு. எனக்குமே வரும். அதனால அப்பப்போ எனக்கு நான் கொடுக்கறதுனால எனக்கு வரவே வராது, எல்லாத்துக்கும் வரும். நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. அப்போ கொடுக்குறப்ப நம்ம ரேக்கி ஹீலிங் அப்பப்போ கொடுத்து அந்த தேவையான சிம்பிள்ஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் அமைதி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், பழைய விஷயங்களை மறக்கிறது கொஞ்சம் நேரிடும். அப்போ நம்ம ப்ரெசென்ட் மூமெண்ட்டுக்கு வந்து வாழ ஆரம்பிப்போம். அப்போ ஆன்சைட்டி காணாமல் போய்டும். இன்னொரு விஷயம் வந்து இந்த ஹீலிங்கில் வந்து பார்க்கும்போது ஃபுட் ஹேபிட்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? அப்போ அதை பற்றி சொல்லும்போது நம்ம ஜென்ரலாக வந்து அந்த ஜங்க் ஃபுட்ஸு நம்ம இப்போ சாப்பிடாதீங்க அப்படின்றது இட்ஸ் எவ்ரிபடிஸ் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் தேர் ஹெல்த். பட் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சஃபர் ஆகும். நம்ம தேவையில்லாமல் ஃபுட்ஸ் எடுக்கும் போதோ இல்லை அன்னெசரி ஃபுட்ஸோ நம்ம சிஸ்டமுக்கு மெக்கானிசம்க்கு வந்து ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பாக தட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் இன்க்ரீஸிங் or டிக்ரீஸிங் த எனர்ஜி. ஸோ இப்போ அந்த ஃபுட் அண்ட் ஹீலிங்கை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது ஒரு விஷயம். பட் நம்ம வீட்டில் செய்கிற சமையல் இல்லையே நீங்கள் கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டாலோ, கூட கொஞ்சம் நெய் ஊற்றிட்டாலோ அதுவே நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான் பண்ணும். ஸோ அது வந்து ஃபுட்டாக பார்த்தாவே நம்ம கரெக்ட் பண்ணாவே ஒரு விஷயம் நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போது அதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சாப்பிட்ற டைமிங்குன்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எந்த ஃபுட்டு, நீங்கள் பழம் சாப்பிட்றீங்க, இல்லை சாலட் சாப்பிட்றீங்க, இல்லை இட்லி தோசை பொங்கல் அந்த மாதிரி சாப்பிட்றீங்க, இல்லை நான் வேறு மாதிரி நான் பாஸ்தா அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், என்ன சாப்பிட்டாலும் நீங்கள் அந்த டைமிங் என்ன, மார்னிங் டைமிங் என்ன டைம் சாப்பிட்றீங்க, லன்ச் என்ன டைம் சாப்பிட்றீங்க, நைட் எவ்வளோ ஏர்லியாக சாப்பிட்றீங்கிறது ரொம்ப முக்கியம். எஸ். இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் எப்படி வருவாங்கன்னா, எனக்கு தூக்கம் பத்தலை,
தூக்கம் வர்றதே இல்லைன்னு சொல்லுவாங்க. லேட்டாக சாப்பிடுவாங்க. நான்லாம் வந்து தூக்கம் வரலையா என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்பேன். இல்லை மேம் நான் வந்து ஃபோன் பார்த்துட்டே படுத்துட்றேன், லேட்டாக வருது, நான் 2 மணிக்கு தான் படுக்கிறேன், காலைல எந்திரிக்கிறதுக்கு 8 மணி 9 மணி ஆகுது. அப்போ அவங்க ரொட்டீனே சேஞ்ச் இல்லையா? அப்போ வந்து 12 மணிக்கு 11:30க்கு பசிக்கும், அப்போ சாப்பிட்றாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு மதியானம் சாப்பாடு, லேட் ஆகுது நைட்டு. அது போக அவங்க வேலையும் இருக்குது. வேலையில் கண்டிப்பாக இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பிஸி, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க. அப்போ அதுவும் இருக்குது. ஏன்னா இந்த வேலை முடியாத பட்சத்தில் நமக்கு சாப்பிடவும் தோணாது. அது வேற ஒரு பக்கம். ஸோ இத்தனையும் கலந்து பார்த்தோம்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா டைமிங்கை மட்டும் மாற்றினீங்கன்னா எல்லாமே ஆல் செட். அதில் வந்து ஃபுட்டும் முக்கியமான விஷயம். ரொம்ப ஆயிலியாக நம்ம சாப்பிடும்போது நைட்டு கண்டிப்பாக அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இருக்காது சொல்லலாம், ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அப்போ நம்ம மேக்ஸிமம் அந்த ஆயில் ஃபுட்டை குறைச்சிட்டு நம்ம ஏர்லியாகவே பண்ணிட்டோம்னாலும் சரி, நான் அப்போனா ஆயில் ஃபுட்டே அப்போல்லாம் கிடையாது, சாப்பிட்லாம், ஏர்லியாக சாப்பிடுங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது எடுக்கிறது எடுக்காது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். பட் அப்படி பண்ணும்போது 100% ரேக்கி உதவும். ஏன்னா இப்போ என்கிட்ட வர கிளைண்ட்டு தூக்கம் வரல அப்படின்னு வர்றாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா சாப்பாடு, அடுத்த ஸ்டெப் என்னன்னா அவங்க டைமிங். இப்படி இருக்கும்போது அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? அப்போ நான் அவங்க என்ன சொல்லுவேன்னா, நான் மாற்றுங்க, சாப்பிட்றதையும் மாற்றுங்க, டைமிங்கையும் மாற்றுங்க, உங்கள் வேலையை நீங்கள் பிரித்து பண்ணுங்க அப்படிம்பேன். மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுப்பேன். இல்லை இதெல்லாம் பண்ணுங்க. ட்ரூ. அந்த ஏர்லி டின்னர் அப்படின்றது ரொம்ப நம்ம சிற்கடின்றதுமே அப்படி தானே. உங்களுக்கு லைட்ஸ் அந்த காலத்துலலாம் வந்து உங்களுக்கு அந்த சூரிய அஸ்தனம் ஆனதுக்கப்புறம் வந்து சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்குமே வந்து ஜெயின்ஸ் ஃபேமிலியிலலாம் வந்து அதனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 6 மணிக்கு மேலே எதுவுமே வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்றது. இன்னொரு விஷயம் நான் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, பசிச்சா சாப்பிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் மாற்றி ஃபாலோ பண்ணும்போது 100% ஏன்னா அது பசித்த பின் புசி அப்படின்றது தான் இருக்குது ஆல்ரெடி. இல்லை இப்போ எப்படி இருக்குன்னா, இவ்வளோ இருக்கும், என்கிட்ட வந்து ஹீலிங் எடுப்பாங்க, எனக்கு தூக்கம் வரலம்பாங்க. அப்போ நான் அதான் சொல்லுவேன், இல்லை சார் என்னோட பங்குக்கு நான் பண்ணுறேன், உங்களோட பங்குக்கும் நீங்களும் பண்ணுங்க மேம், நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிம்பேன். என்ன பண்ணணும், அது ரொம்ப ஹார்டுங்க, ஐம் லைக் பேக் டு பேக் வி ஆர் ஒர்க்கிங் அப்படிம்பாங்க. கரெக்டுங்க, நம்ம உடம்பு நம்மளுக்கு முக்கியம், அதனால நீங்கள் கொஞ்சம் டைமிங் மாற்ற ட்ரை பண்ணி பாருங்க, சரி பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மாற்றுங்க அப்படி சொல்லி அப்படியே கொண்டு வந்துடுவேன். அப்போ அவங்களுக்கு நல்லா ஹீலிங்கும் ரிசீவ் ஆகும். கண்டிப்பாக அதான் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ஃபுட்டும் ஒரு எனர்ஜி ஹீலிங் நம்ம கொடுக்கும்போது ரெண்டுமே இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. அதில் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அவங்க எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக மாற்றணும், டைமும் மாற்றணும், ஹீலிங் அப்படிதான் அது ஒர்க் ஆகும் மேக்ஸிமம். அதனால் அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி, சயின்ஸ் அண்ட் ஹீலிங், இது மூணுத்துக்கும் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு இதை வந்து பார்க்குறீங்க ரிலேஷன்ஷிப்? ஆன்மீகம்ங்கிறது நம்மளை சார்ந்தது, அதை நம்ம வளர்த்திக்கிறதும் அந்த எனர்ஜி லெவலும் சார்ந்தது. அது ஒரு சக்தின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறிவியல், அது வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுது. இப்போது அறிவியல்னா இப்போ ரேக்கினா என்னென்னா, அது ஏன்னா சிம்பிள்ஸு, அது போடுற முறைகள், அதோட ப்ரொசீஜர், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதுக்கு சார்ந்து வரும். அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தட். ஹீலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்னிக். இப்போ ரேக்கி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகும். லாமஃபெராக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த மாதிரி ஹீலிங் ஏதோ ஒரு டெக்னிக் முறை. ஸோ இந்த மூணும் சேர்ந்து பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக மைண்ட் ரிலாக்ஸ் ஆவாங்க, காம் ஆவாங்க, இன்னர் பீஸ் ஆவாங்க, நிறைய விஷயங்களை குறைக்கவும் செய்யலாம், மாற்றவும் செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் கிவிங் அ வண்டர்ஃபுல் இன்சைட் அபவுட் அந்த எனர்ஜி ஹீலிங் பற்றி, ரேக்கி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. தேங்க்யூ ஸோ மச். நேர்லி இப்போ ஃபைனலாக அவங்கக்கிட்ட கேட்ட ஒரு விஷயந்தான், ஆன்மீகம், அறிவியல், ஹீலிங், இது மூணுத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. இது மூணுமே வந்து ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட் தான். வேர் சயின்ஸ் ஸ்டாப், ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ். அறிவியல் எங்கே நிற்குதோ அந்த இடத்துலேருந்து ஆன்மீகம் தொடருது. ஸோ சில விஷயங்கள் வந்து சயின்ஸால் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயம்தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இந்த ஆன்மீகம் விஷயங்களையும்
ப்ளஸ் அந்த எனர்ஜி ஹீலிங்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஹீலிங் மொடாலிட்டிஸை வந்து சயின்டிஃபிக்காக வந்து இப்படி தான் ஒருத்தருக்கு வேலை செய்யும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இப்போ எப்படி வந்து இசிஜி எடுத்தாக்கா சயின்ஸில் வந்து அறிவியல் சம்மந்தப்பட்ட இதில் வந்து ஒருத்தருக்கு இசிஜி எடுக்கிறீங்கன்னா எல்லாரோட இசிஜியும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்கவுங்களுக்கு என்னுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இசிஜியில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த வேரியேஷன்ஸ் ஏன் வருது அப்படின்றது நீங்கள் சயின்ஸ் மூலியமாக வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த ரீசன்ஸ் என்ன அப்படின்றது ஹெல்த் சம்மந்தப்பட்டதா மைண்ட் சம்மந்தப்பட்டதா அப்படின்றது ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு டாக்டர்ஸ் வருவாங்க. பட் அதையும் தாண்டி அந்த இடத்துல வந்து மைண்டு சம்மந்தப்பட்டதோ இல்லை ஃபிசிக்கல் இது சம்மந்தப்பட்டதோ அந்த இடத்துல எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த ஹீலிங் மொடாலிட்டியாக எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் வந்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது இப்படி தான் ஒர்க் பண்ணுதுன்றது சயின்ஸால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து சொல்லும்போது மிராக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மிராக்கிள்ஸ் அப்படின்றது வந்து நம்மளை எங்கே எப்படி நடக்குதுன்றது தெரியாது. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் சரி அந்த ஹீலிங் எனர்ஜிலையும் சரி அந்த மிராக்கிள்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த மிராக்கிள்ஸ் நடக்கிறது வந்து இப்படி தான் நடக்குதுன்றது சயின்ஸால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் மூணுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. பட் யூ கேன் நாட் கோ பியாண்ட் அ சர்டன் லிமிட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் இன் சயின்டிஃபிக் டேர்ம்லேயோ இல்லை சயின்டிஃபிக் டெர்மினாலஜிலையோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் இந்த எனர்ஜி அப்படின்றது அந்த ஆற்றல் அப்படின்றது கண்டிப்பாக உண்மை. எங்கெல்லாம் வந்து அந்த எனர்ஜி வந்து இருக்கோ அதை ஒரு ஃபார்மில் நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கிறோம். ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கிற எனர்ஜி வந்து எப்போவுமே வைப்ரேஷனில் இருந்துட்டு தான் இருக்கும். நம்மள பிரபஞ்சத்தை சுற்றி அந்த ஆற்றல் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம், எப்படி அதை நமக்கு வந்து உடல் மனம் ஆன்மாக்கு வந்து அதை உயர்த்தி அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி நம்ம அதை சேனலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்ம வாழ்க்கை வந்து அடங்கியிருக்கு. ஸோ இந்த எனர்ஜி ஹீலிங் பற்றி உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ மூலிமா ஒரு நல்ல ஒரு தெரியாத விஷயங்கள் பல வந்து நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், கண்டினியூஸ் ஜேர்னி அப்படின்ற மாதிரி இதனுடைய தேடல் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு வந்து இது உங்களை எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த தேடலோட இந்த நேர்காணலை வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.